இந்த ஒரு மலைத்தொடர் உலகின் இரண்டு மிகப்பெரிய நாகரிகங்களுக்கு இடையேயான ஒரு இயற்கைச் சுவர். இங்கு எல்லைகள் உள்ளன, ஆனால் அதைவிட முக்கியமாக போட்டியும் உள்ளது. இந்தியாவும் சீனாவும் இரண்டு பெரும் சக்திகள், இரண்டும் வளர்ந்து வரும் அண்டை நாடுகள். இன்று இந்த இரு சக்திகளும் டிராகன் யானை டாங்கோ என்ற புதிய உறவு கட்டமைப்பில் சேர முயல்கின்றன. ஆனால் இது உண்மையா அல்லது ராஜதந்திரமா? இந்தியா சீனா உறவுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான பின்னணி இருக்கிறது. இரண்டுமே புராதன நாகரிகங்கள், ஆனால் காலத்திற்கேற்ப உறவு மாறிக்கொண்டே வந்துள்ளன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சில்க் ரோடு வழியாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வர்த்தகம் நடந்திருக்கிறது. இந்த உறவு 1962 சீனா இந்தியா போர் மூலம் முறிந்தது. அதன் பின் எல்லை பிரச்சினைகள் தொடர்ந்து உருவாகின. ஆனாலும் கடந்த 30 வருடங்களில் இந்திய சீன வர்த்தகம் வேகமாக வளர்ந்திருக்கிறது. இன்று சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. சமீபத்தில் சீன அதிபர் ஜின்பிங் இந்தியாவுடனான உறவை டிராகன் யானை டாங்கோ என வர்ணித்தார். இதன் அர்த்தம் இரண்டு பெரும் சக்திகள் ஒன்றாக இணைந்து இயங்கலாம் என்ற கருத்து. ஆனால் உண்மையில் இது நடக்குமா? சீனா தற்போது உலகின் முன்னணி பொருளாதார சக்தியாக உருவாகி வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சீனாவிற்கு எதிராக பல பொருளாதார தடைகளை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவின் விரைவான வளர்ச்சி சீனாவுக்கு போட்டியாக இருக்கலாம். அதனால்தான் சீனா நண்பனாக நடிக்கிறதா? இந்தியா எந்த முடிவையும் எடுத்துக்கொண்டாலும் அது நம் வளர்ச்சிக்கே வழிவகுக்க வேண்டும். இந்தியா சீனாவுடன் சமாதானமாக இருக்க விரும்பினாலும் எல்லையில் எச்சரிக்கையாகவே இருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இணைந்து சீனாவை சமநிலைப்படுத்த முயல்கின்றன. சீனாவின் பொருளாதார ஆதிக்கத்திலிருந்து வெளியேற இந்தியா தனது உற்பத்தித் துறையை வலுப்படுத்தி வருகிறது. லடாக் எல்லையில் இந்திய ராணுவம் எந்த நேரத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இந்தியா சீனா உறவு எங்கு செல்கிறது? இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் ஆசியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார மையமாக மாறும். தொழில்நுட்பம், வர்த்தக ஒத்துழைப்பு ஆகியவை வளர்ச்சி தரும். இல்லை என்றால் எல்லை பிரச்சினைகள் தீவிரமாகலாம். இந்தியா சீனா இரண்டும் உலகளவில் எதிரி நாடுகளாக மாறலாம். பிரிக்ஸ் போன்ற கூட்டணி நாடுகள் இரு நாடுகளையும் வேறு பாதையில் அழைத்துச் செல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியா எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.